சென்னையில் 2048ஆம் ஆண்டுக்குள் 440 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில்களை இயக்க திட்டமிட்டிருப்பதாக சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையர் இயக்குனர் ஜெயக்குமார் நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். சென்னையினுடைய வளர்ச்சிக்காக கும்தா நிறுவனம் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட 25 வருடத்திற்கு குறிப்பாக சென்னையினுடைய இந்த போக்குவரத்து எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு பேருந்து தேவை, எவ்வளவு மெட்ரோ தேவை உள்ளிட்ட பல விஷயங்களை ஆராய்ந்து கும்தாவினுடைய இயக்குனர் திரு ஜெயக்குமார் அவர்கள் தற்போது தமிழ்நாடு அரசுக்கு ஒப்படைச்சிருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள் சார். தொடர்ச்சியா நீங்க சென்னையினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு கும்தாவினுடைய பணிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன அப்ரூவல் கிடைச்சிருக்கு சார்? இன்னைக்கு மெயினாக 3 முக்கிய அஜெண்டா டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான், 25 இயர்ஸ் டிரான்ஸ்போர்ட் பிளான் ஃபார் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா 5900 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. இது முதலமைச்சரும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபார்மல் மினிட்ஸ் இன்னும் வரணும். இதில் என்னன்னா நம்ம 3rd ஃபேஸ் மெட்ரோ, 4th ஃபேஸ் மெட்ரோ 2048 வரைக்கும் எவ்வளவு மெட்ரோ இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 54 கிலோமீட்டர், செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 118, அது போக இன்னொரு 272 கிலோமீட்டர் மெட்ரோ நெட்வொர்க்கு இன்னொரு 25 வருஷத்துல நம்ம கொண்டு வரோம். ஸோ 2045-48 சென்னை ஒரு 450 கிலோமீட்டர் நெட்வொர்க்கு மெட்ரோ இருக்கும். எம்டிசியினுடைய தேவை அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஸோ நமக்கு ஓகே, எம்டிசி 3500 பஸ் இன்னைக்கு இருக்கு அப்ராக்சிமேட்டா. இப்போ 2030 நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்குள்ள இன்னொரு 3000 பஸ் வேணும். கிட்டத்தட்ட 3000 பஸ்னா வருஷத்துக்கு 600 பஸ், கண்டமினேஷன்லாம் சேர்த்தா ஒரு வருஷத்துக்கு 900 கழிவு போனா அப்புறம் 700-750 பஸ் ஆகுது. அது இது டோட்டல் பஸ் இவ்வளவு இருக்கணும். ஆமா, அப்போ வருஷம் எம்டிசி இன்னொரு 700-800 பஸ், ஒரு 1000 பஸ் கிட்ட உள்ள கொண்டு வரணும் 5 வருஷத்துக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கொஞ்சமா ஒரு 200-250 பஸ் எடுத்தா போதும். அல்டிமேட்டா என்னன்னா 2030 6500 பஸ் இருக்கணும், இரட்டிப்பா இருக்கணும் 5 வருஷத்துக்குள்ள. அப்பதான் சென்னை மாவட்ட புறநகர் ஏரியாவுடைய மக்களுக்கு சர்வீஸ் ஆகும். ஏன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆஃபர் ஹவருக்கு ஒரு வண்டி, 20 மினிட்ஸுக்கு ஒரு வண்டின்னு இருக்கும். அப்போ பீக் ஹவர்ல நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்கு ஒரு வண்டி வேணும். இவ்வளவு கிரௌட் மெட்ரோ நம்ம எம்டிசில இருக்கக்கூடாது அப்படின்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வேணும். இதுலயே நாங்க என்னன்னா டபுள் டெக்கர், அப்புறம் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அடுத்தது 2048 8500 பஸ். இதுதான் எம்டிசிக்கு நாங்கள் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன். அந்த மாதிரி நெக்ஸ்ட் சதர்ன் ரயில்வேக்கும் ஒரு புதுசா ஒரு 182 கிலோமீட்டர் ரயில்வே லைன் போடணும்னு சொல்லியிருக்கோம். சென்னைக்குள்ள மீஞ்சூர்ல இருந்து அப்படியே சென்னை பெரிஃபல் ரோடு வழியே சிங்கப்பெருமாள் கோயில் மகாபலிபுரம் வரைக்கும் போகணும்னு ஒரு திட்டம் இருக்கு. இது எல்லாமே ஃபீசிபிலிட்டி பார்க்கணும். இது எல்லாமே நம்மளுடைய ப்ரொபோசல் தான். இது கன்ஃபார்ம்டு இல்ல. ரயில்வே சைட்ல அவங்க டிபிஆர் பண்ணணும். அது போக மெயினா அவங்க ரயில்வே டிபிஆர் நாங்க எங்க ரெக்கமெண்டேஷன்ல எது முடிக்கிறாங்கன்னா தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு 4வது வழித்தடம், அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரயில் இங்க தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு, இது 4வது வழித்தடம் ரயில்வே போர்டு அப்ரூவ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு. இது வந்துருச்சுன்னா பீச் தாம்பரம் மாதிரி 2 ட்ராக் தனியா சபர்பனுக்கு கொடுத்துடலாம்.